திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். இந்தியாவின் பசுமை போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் சேவை ஹரியானாவின் ஜிந்த் மற்றும் சோனிபத் இடையே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் இந்த முதல் ஹைட்ரஜன் ரயில் இதுவரை 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக பயணித்து வெற்றிகரமாக சாதனை படைத்துள்ளது. இந்த தொடர் பயணத்தின் மூலம் சுமார் 3200 லிட்டருக்கும் அதிகமான டீசல் பயன்பாடு மிச்சப்படுத்தப்பட்டு பெரும் பொருட்செலவு தவிர்க்கப்பட்டுள்ளது. வழக்கமான டீசல் என்ஜின்கள் மூலம் வெளியாகும் நச்சுப்புகை மற்றும் கார்பன் உமிழ்வு இந்த ரயிலில் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலின் செயல்பாட்டின் போது கழிவாக தூய்மையான நீர் மட்டுமே வெளியேறுவது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்ம நிர்பார் பாரத் எனப்படும் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே துறையினரால் இந்த ரயில் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்பட்டு வரும் இந்த ரயிலின் சோதனை ஓட்டங்கள் அடுத்த கட்டமாக டில்லி மார்க்கத்திலும் நடத்தப்பட உள்ளன. 2030ஆம் ஆண்டிற்குள் இந்திய ரயில்வே துறையை நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு கொண்ட அமைப்பாக மாற்றும் இலக்கிற்கு இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.